ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பவர்ஃபுல் ஹேர் ஆயில் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் ஹோம்மேட் ஆயிலும் கூட. இது வந்து ஆயுர்வேதிக் 18 ஹெர்ப்ஸ் ஹேர் ஆயில். இந்த ஹேர் ஆயிலோட மெயின் ஸ்ட்ரென்த் பார்த்திங்கன்னா உங்களோட கம்ப்ளீட்டாக உங்களோட ஹேர் ஃபால் வந்து ரெடியூஸ் பண்ணும் அண்ட் டேண்ட்ரஃப் இருந்தாலும் கம்மி பண்ணி ஸ்கேல்பில் இருக்க ஹேரை வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் வளர வைக்கும். இந்த ஆயிலில் வந்து நம்ம நிறையா ஆயுர்வேதிக் இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். கரி லீவ்ஸ், அலோவேரா, ஹென்னா, துளசி, பிரிங்கராஜ் அண்ட் இந்த மாதிரி மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இது உங்களோட ஹேரை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி தரும். இப்போ வாங்க ஆயில் ப்ரிப்பரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு நான் வந்து இந்த மாதிரி திக் ஆயில் கடாய் வந்து எடுத்திருக்கேன். இது கூட வந்து ஒரு 100 கிராம்ஸ் வந்து சின்ன வெங்காயம் சேர்க்குறேன். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்க்குறேன். அண்ட் செம்பருத்தி இதழ்கள் வந்து சேர்க்குறேன் 200 கிராம்ஸ். இது கூட வந்து 200 கிராம்ஸ் வந்து நான் அதோட லீவ்ஸ் வந்து சேர்க்குறேன், செம்பருத்தியோட இலைகள். ப்ளஸ் ஒரு 5 வெத்தலையும் பீஸாக கட் பண்ணி சேர்க்குறேன். அண்ட் இது கூட பன்னீர் ரோஸ் வந்து சேர்க்குறேன் ஃப்ளேவருக்காகவும் ஹேரை வந்து சாஃப்ட் பண்ணுறதுக்கும். அலோவேரா வந்து சேர்த்துக்கலாம் 200 கிராம்ஸ். குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட பவர்ஃபுல்லான இந்த வேம்பாலம் பட்டை சேர்த்துக்கலாம். அண்ட் கருஞ்சீரகம் அண்ட் வெந்தயம், பாதாம் வந்து நான் வந்து உடச்சி சேர்க்குறேன். இது கூட கொஞ்சமாக துளசி சேர்த்துக்கலாம். அண்ட் மெயினாக வந்து ஹென்னா சேர்க்க போகிறோம், மருதாணி. இது வந்து 18 ஹெர்ப்ஸ் ட்ரை வேர், வெட்டி வேரோடு சேர்ந்து வரும். இது வந்து பவர்ஃபுல் இன்க்ரீடியன்ட் இந்த ஆயிலுக்கு. இந்த ட்ரை ஹெர்ப்ஸ் எல்லாமே வந்து ஹேர் ரூட்ஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி உங்களோட ஹேர் க்ரோத்தையும் நல்லா சிமுலேட் பண்ணும். இப்போ இந்த இன்க்ரீடியன்ட் கூட வந்து நான் 2 டைப்ஸ் ஆஃப் ஆயில் வந்து சேர்க்குறேன். இது வந்து எக்ஸ்ட்ரா விர்ஜின் கோகோனட் ஆயில் அண்ட் கோல்டு ப்ரெஸ்ட் கோகோனட் ஆயில். இது ரெண்டுமே வந்து நான் சேர்க்குறேன். 1.5 லிட்டர் வந்து சேர்த்துருக்கேன். இதை வந்து நம்ம ஒரு லோ ஃப்ளேம்லேயே வச்சு 1/2 அன் ஹவர் வந்து நல்லா பாயில் ஆகணும். அண்ட் 6 ஹவர்ஸ் கழித்து நல்லா ரெஸ்ட்டில் விட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு ஃப்ளேவர்ஃபுல் ஹெர்பல் ஆயில் வந்து ரெடி ஆயிரும். இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 8 மந்த்ஸ் கிட்டே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ஆயிலோட ஃப்ளேவர் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும், ஸ்மெல்லும். அண்ட் ஹேர் க்ரோத்தை வந்து ஃபாஸ்ட்டாக வளர வைக்கும். ஹேரை நல்லா திக்காகவும் ஸ்ட்ரென்தன் பண்ணியும் உங்களோட ஹேர் ஃபாலை வந்து ரெடியூஸ் பண்ணி நல்லா ஷைனிங்கான ஹேர் வளர வைக்க ஹெல்ப் பண்ணும். இது வந்து கிட்ஸ்லேருந்து நீங்கள் பெரியவங்க வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். வீக்லி 3 டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நாள் நைட்டே நீங்கள் ஃபுல் ஹேருக்கும் நல்லா சோக் பண்ணி விட்டிங்கன்னா ஹேர் நல்லா நரிஷ்டாக இருக்கும் மறுநாள் ஹேர் வாஷ் பண்ணுறப்போ. இல்லைன்னா உங்களுக்கு டைம் இல்லைன்னா 1 ஹவர் முன்னாடி கூட நல்லா மசாஜ் பண்ணி ஜென்டலாக ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஹேர் நல்லா திக்காக வளரும். இந்த ஆயில் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.